முக்கியமாக எல்லாருக்கும் வர்றது விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரும். ஏன்னா நம்ம இருக்கிற வீடு ஏசி, போகிற கார் ஏசி, ஆஃபீஸ் ஏசி, எல்லாமே ஏசி. அதுக்காக நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். டென்ஷனை குறைக்கணும். ஃபுட்டில் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்காமல் ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் ஆயிலி சப்ஸ்டன்சஸ் ஷுட் நாட் பி டேக்கன். நம்மளுடைய இந்தியாவுடைய நான் சின்னப்பா எனக்கு இந்தியாவுடைய ஆவரேஜ் ஏஜ் என்ன தெரியுங்களா? 52. when I was 15 years. பிறகு 63 ஆச்சு. இப்போ என்ன தெரியுமா? இப்போ முன்னாலெல்லாம் ஹார்ட் அட்டாக் 60 வருஷத்தில் வரும். இப்போ 35 இயர்ஸில் என் தம்பி டாக்டருக்கு நான் சொல்லுவான். எனக்கும் நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டேன். 35 இயர்ஸ் மேசிவ் அட்டாக் ரீசெண்டாக 2 யங் பாய்ஸ் டை. 115 ஊரில் இருக்கலான்வாங்க. இப்போ 100 தான். 100க்கு மேலே இருந்தால் 2, 5 இருந்தால் கூட இங்கே வர ப்ரீ டயபெட்டிக்னா டயபெட்டிக் உனக்கு வர போகுது. அது ஓல்டர் ஜெனரேஷன், ஓல்டர் இதில் நாங்கள் இருக்கோம். அவங்க நம்மளோட 2 இதுவும் மேலே போயிட்டாங்க. எந்த ஒரு நியூ ட்ரக் வந்தாலும் ஆன்டி கேன்சர் எல்லாம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரக் தே ஆர் யூஸிங், தே ஆர் டிஸ்கவர்ட். சரி என்ற அந்த சோப்பு உடைக்கிற ஒரு சோப்பு சின்னது, நம்ம பாடி வாஷ் சோப்புன்னு எவ்வளோ இருக்கும், ரெக்ஸோனா அதெல்லாம், அதில் ஒரு 40 டேப்லெட் டியூட்டி கட்டுறதுனால சில பேர் கெமிக்கல் போட்டு வருவாங்க. நான் இருக்கிற போது நான் அலோவ் பண்ணவே இல்லை. நீ குளோரோபெனிகால் போட்டு தான் வரணும். நீ கட்டுற டியூட்டி உன்னோட தலையெழுத்து. ஐ எம் நாட் பாதர். அது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஒன்றும் புரியல. ஆஸ் பீயிங்க ட்ரக் கண்ட்ரோலராக இருந்து நான் இருக்கோம், எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை. அதான் தலைவர் சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சனால தான் மனசாட்சின்ற ஒன்று இருந்தால் தான் புரியும், தவிர ரூல் திருத்த முடியாது, பவர் திருத்தவே முடியாது. நாலேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பர்சன். 80கள்லையும் 40 வயசு போல் ரொம்பவே இளமையாக இருக்காரு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்த உடனே சொல்லுவீங்க, என்னப்பா ஒரு குட்டி எம்ஜிஆர் மாதிரி இருக்காருன்ற மாதிரியான ஒரு ஃபிகரில் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்காரு. சார் கிட்ட முதல்ல அவரோட இளமையோட ரகசியத்தை கேட்கலாம். லெட்ஸ் வெல்கம் டாக்டர் சாமுவல் தேவ் பிரசாத் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி சார் இன்னுமே அந்த ஒரு யங் சாமிங்காக அப்படியே இருக்கீங்க, அந்த ஒரு ஷைனிங்கோட? சார் நான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் சார் ஹெல்த்து. எனக்கு இப்போ 82 வயசு ரன்னிங் ஆகுது. 1943 பிறந்தேன், நவம்பர் 11. அப்போ 2வது உலக போர் நடந்துட்டு இருக்கும்போது, அதுவும் நான் 7 மாத குழந்தை. ஃபுல்லு 10 மாதம் பிறப்பாங்க, 7 மாதத்துல நான் பிறந்தேன். கல்யாணி ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூரில் தான் இன்குபேட்டர் தான் வச்சு வளர்த்தாங்க. அப்புறம் எல்லாம் நல்லா ஒரு குறையும் இல்லை. எல்லாம் டாக்டர் சொன்னாங்க கண்ணு தெரியாது, மெமரி இருக்காது, இதெல்லாம் சொன்னாங்க. கடவுள் கிருபையால் எனக்கு மெமரி பயங்கரமாக இருக்குது. வித்தவுட் கிளாஸ் நான் கார் ஓட்டுவேன். எல்லாம் எவ்ரிதிங் ஐ காட் பர்ஃபெக்ட்லி. எனக்கு எல்லாமே இல்லை, ஒரு குறையும் இல்லை. இது வரலையும் நான் உண்மை சொல்கிறேன், எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் ஆஃபீஸ் கொலீக்ஸ் தெரியும், என்னோட இருக்கிறது. இது வரல நான் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நாள் ஆஸ்பத்திரி போவேன். மை பிரதர் இஸ் மெடிக்கல் டைரக்டர் அப்போல்லோ, இப்பயும் இருக்கான் அவன் டைரக்டர் எஸ்ஆர்எம்மில். மை மருமகன் டாக்டரு, அவங்க பசங்கள்லாம் டாக்டர்ஸு. என்னுடைய தம்பி பையன் டாக்டர், வைஃப் டாக்டர். ஒரு நாள் ஆஸ்பத்திரி நான் போனதில்லை. அப்படியே போனால் கூட இந்த இரும்பல், இந்த சளி, அதுக்கு தான் நான் போவேன், தவிர மேஜர் போகல. காரணம் ஒன்றுமே இல்லை சார். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னென்னா, முதல்ல நான் 16-17 வருஷத்துலேயே எனக்கு ஒரு வாக்கிங் போகிறது, நம்ம வீட்டில் இருக்கிறத விட வாக்கிங் போனால் அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ யாருமே சொல்லலை எனக்கு வாக்கிங் போகிறதுனால நம்மளோட உடம்பு ஒரு தெளிவாக இருக்கும். அது சொல்லி 16 வருஷத்துலேயே நாங்கள் படித்தது எல்லாம் பொன்னேரி, ஆரணி அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் அப்பா சப் ரிஜிஸ்ட்ராராக இருந்தார், ரிஜிஸ்ட்ரார்ன்ட்டு. அதில் இருக்கும்போது நான் ஆரணி, பொன்னேரி அங்கே தான் நான் படித்தேன். பிறகு தான் சென்னைக்கு வந்தோம். ரெகுலராக வாக்கிங் போவேன். 2வது நான் நார்மல் ஃபுட்டு, ஐ எம் நாட் ஃபார் ஒன்லி நான் வெஜிடேரியன் அண்ட் வெரி லிமிட்டட் ஃபுட்டு. நம்ம ரைஸை ரொம்ப மினிமமாக சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறையா அது பிஃபோர் மேரேஜ் வரலாம். ஆஃப்டர் மேரேஜ் ரியலி ரொம்ப ரொம்ப வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல்.
அப்போ தான் நான் இந்த ரொம்ப ரொம்ப நான் வந்து அதிகமாக கவனம் செலுத்துந்து என்னுடைய உணவு, என்னுடைய மைண்டு, என்னுடைய யோகா, இது என்னுடைய மைண்டை வந்து நான் ரியலி எவ்வளோ நான் வந்து படிச்சுட்டு நிறைய படிச்சிருக்கேன். பிஏ, பிஃபார்ம், எம்எஸ் ஃபார்ம், எம்பிஏ, எல்எல்பி, பிஹெச்டி, ஃபெலோஷிப் யுஎஸ்ஏ எல்லாம் படிச்சுட்டு நான் அரசாங்கத்தில் முதல் அதிகாரியாக கிளாஸ் 1 ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி அப்புறம் இந்தியாவின் துணை மருந்து கட்டுப்பாடு அதிகாரி ரிட்டையர் ஆனேன். எல்லாத்துலையும் டென்ஷன் என்பது இல்லாமல் இருக்காது மனுஷனுக்கு. டென்ஷன் இல்லாத வேலை ஒரு மனுஷனுக்கு என்னமே எல்லாவற்றிலும் நான் சிம்பிளாக முதல்ல ஒரு மனுஷன் ஹெல்த்தை பார்க்கணுன்னா அந்த டென்ஷன் அந்த ஏஜ் வந்துடுச்சுன்னா சின்ன பசங்களுக்கு டென்ஷன் இருக்காது. பிகாஸ் நம்மெல்லாம் அப்பா அம்மா மேலே டிபெண்ட் ஆகிருக்கோம். நம்ம கல்யாணம் ஆகிட்டு அப்போ தான் ஆஃப்டர் 35, 28 இந்த மாதிரி திருமணம் ஆன பிறகு தான் நம்மளுக்கு ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்குது. நம்ம மேரேஜ் ஆன உடனே மக்களுக்கு டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை நம்ம எடுக்காமல் ஃப்ரீ மைண்டு வச்சுக்கிட்டு எதுக்குமே டென்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணாமல் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம மார்னிங் வாக்கிங் போயிட்டு அந்த டைம் கரெக்டாக நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம இருந்தோம்னா டெய்லி ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து முக்கியமாக எல்லாருக்கும் வர்றது விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரும். ஏன்னா நம்ம இருக்கிற வீடு ஏசி, போகிற கார் ஏசி, ஆஃபீஸ் ஏசி, எல்லாமே ஏசி. அதுக்காக வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால அது என்ன ஆகும், நம்ம நடக்கும்போது நடையிலே ஒரு ப்ராப்ளம் வரும், பிறகு போன்ஸில் ப்ராப்ளம் வரும். இவெல்லாம் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா இன்டேக் வந்து லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸு அண்ட் ரைஸை குறைச்சிட்டு மார்னிங் ஒரு 2 இட்லி, ஒரு காஃபி, 1 hour 1.5 hours விக்ரஸ் வாக்கிங். இப்போ சின்ன பையனாக இருந்தால் ஜாகிங், விக்ரஸ் வாக்கிங் அண்டு சம் எக்ஸசைஸ் ஆல்சோ பண்ணிவிட்டு பிறகு வந்து மினிமம் 2 to 3 இது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டு பிறகு நம்ம போயிட்ட பிறகு இன் பிட்வீன் we should not take any of the இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. ஒரு மணிக்கு கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக ஒரு மினிமம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அது சாப்பிட்டுட்டு பிறகு 4 மணிக்கு ஒரு காஃபி, 7 மணிக்கு ஷார்ப்பாக நைட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. 7 மணிலேருந்து மார்னிங் 9 மணி வரலாம் அந்த கேப் கொடுத்தோம்னா ரியலி தேர் இஸ் அ லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ் எல்லாருக்கும் வருது. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னென்னா நைட்டு சாப்பாடு 7 மணிக்கே முடிச்சுன்னு சொல்கிறாங்க. முடிச்சுட்டு பிறகு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 8-9 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாருக்கும் உடம்பு குறையுது, எல்லாருடைய அவயங்கள் எல்லாம் கரெக்டாக எல்லாம் அது பண்ணுற வேலை கரெக்டாக பண்ணுது. அந்த இதில் எல்லாமே மெயின்டைன் பண்ணிடுது. அந்த மாதிரி 7 மணிக்கு சாப்பிட்டு மறுநாளைக்கு மார்னிங் வாக்கிங் போயிட்டு பண்ணால் தட் வில் பி மினிமைஸ் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். மெயின் டென்ஷனை குறைக்கணும். ஃபுட்டில் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்காமல் ப்ரோட்டீன், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அண்ட் ஆயிலி சப்ஸ்டன்சஸ் ஷுட் நாட் பி டேக்கன். நம்ம டென்ஷன் இல்லாமல் இருந்தோம்னா we can avoid going to doctor. அதனால் இதில் ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை. அது யாரும் நிறைய பேர் இப்போது நம்மளுடைய இந்தியானுடைய நான் சின்னப்பா எனக்கு இந்தியானுடைய ஆவரேஜ் ஏஜ் என்ன தெரியுங்களா? 52 when I was 15 years. பிறகு 63 ஆச்சு. இப்போ என்ன தெரியுமா? 73 மினிமம் ஏஜ் இந்தியன். 73, 75 வருது. அது ரியலி இஸ் வெரி குட். 75 வருஷம் மினிமம் ஏஜ் இந்தியாவிலன்னா நீங்கள் வில்லேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு 80-90 வயதுள்ள தாத்தா பாட்டி உட்காந்துட்டு அவங்க வேலை அவங்க பண்ணிக்கிட்டு வயலில் போயிட்டு பண்ணி கலுப்பு எடுத்து அங்கே பண்ணுறது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் தூரம் போய் அரக்கோணம் வழியாக அது மாதிரி கார் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக துணி கூட போட மாட்டாங்க. அவ்வளோ பெஸ்ட்டு ஹெல்த் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ வர்ற இதெல்லாம் ரசாயனம் கலந்த இதை நாம் சாப்பிட்றோம். கெமிக்கல்ஸ் தேர் யூஸிங். முன்னால் அந்த மாதிரிலாம் யூஸே பண்ண மாட்டோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த ஃபுட்டை நம்ம ரைஸை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸு அந்த கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் அதில் அந்த மாதிரி எடுத்து அதிலே கூட ஃப்ரூட்ஸில் கூட அவக்காடு, க்ரீன் பெரிஸ், பிளாக்பெரிஸ், ப்ளூபெரிஸ்
ரேஸ்பெரிஸ் அந்த மாதிரி பெரிஸ் எல்லாம், பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு அந்த அந்த மாதிரி வகைகள். அண்டு டெய்லி யூ ஷுட் கன்சியூம் தி 2 பூண்டு கொஞ்சம் அந்த தேன் கலந்து அது சாப்பிட்டோம்னா இட் வில் கிளியர் எவ்ரிதிங் இன் தி பாடி. பூண்டும் தேனும் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டீங்கன்னா பிறகு மார்னிங் வந்து அந்த கேரட்டு, பீட்ரூட்டு அண்ட் பொமக்ரேன் அந்த ஜூஸ் கலந்து அதில் இஞ்சியும் தேனும் இது கலந்தாங்கன்னா, இஞ்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி டே இஞ்சி, தேன் அண்டு பீட்ரூட்டு, பீன்ஸு இவெல்லாம் நம்ம கலந்து நார் சத்து உள்ளதாக சாப்பிட்ணும் நிறைய. அதுதான் அது வந்து கான்ஸ்டிபேஷன் வராது. நார் சத்து ஹார்ட்டை பாதுகாக்கும். எல்லாத்துக்கும் நார் சத்து தான் மெயின். நார் சத்துன உணவு தான் அதிகமாக சாப்பிட்ணும். ஆகையால் நம்ம ஒவ்வொரு சின்ன ஃப்ரம் யங் ஏஜிலேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃபுட்டு. சின்ன பசங்களில் தே வில் டேக் எனிதிங் வி கான்ட் கண்ட்ரோல். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா நம்ம இதுதான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கரெக்டாக கேல்குலேட்டடாக ஐம் நாட் டெல்லிங் வி ஷுட் நாட் டேக் அதர் திங்ஸ். நம்ம எடுக்கிறது தப்பே இல்லை. பட் இதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லிமிட்டாக சாப்பிட்டோம்னா, அந்த கேல்குலேட்டர் சாப்பிட்டோம்னா ரியலி we can able to avoid டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ணி நம்ம போகாமலே நமக்கு அந்த பிறகு வந்து ஒரு ஏஜ் 35 இயர்ஸ் ஆனோடனே, இப்போ முன்னாலெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து 60 வருஷத்தில் வரும். இப்போ 35 இயர்ஸில் என் தம்பி டாக்டர் இருக்குன்னு அவன் சொல்லுவான். எனக்கும் நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டேன். 35 இயர்ஸ் மேசிவ் அட்டாக் வந்து ரீசெண்டாக 2 யங் பாய்ஸ் டைடு. ஏன்னா அந்த மாதிரி இப்போது ஹார்ட் அட்டாக் இஸ் வெரி வெரி. நேற்று கூட யூபியில் வந்து ஒரு சின்ன பிள்ளை 22 வயசு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்த பிள்ளை ஹார்ட் பிளாக் சடனாக அவங்க சாப்பிட்டாங்க. அதனால தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டு வெதர் கண்டிஷன் ஆல்சோ இப்போ நவடேஸ் இஸ் நாட் சூட்டபிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஹீட்டு மேல் அதிகமாக ஓவர் ஹீட் ஆகுது. மழை சமயத்தில் அதிக மழை வருது. அந்த மாதிரி இருக்கிறனால வெதர் இஸ் நாட் சூட்டபிள். சடன் டெம்பரேச்சர் ஃபுட் இஸ் நாட் பியூர்லி வி ஆர் கெட்டிங் ஆஸ் எ நேச்சுரல் ஃபுட்டு. முன் மாதிரி நம்ம 40-50 வருஷம் முன்ன மூதாதையர் இருந்ததுக்கும் நம்மளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரிஜினாலிட்டி இஸ் கான். எவ்ரிவேர் டூப்ளிகேட் இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அது அரசாங்கம் எவ்வளவோ நம்ம அரசாங்கம் ஸ்பெஷலி தேர் டேக்கிங் மச் கேர். இருந்தாலும் நம்மளுடைய கேரை பார்த்துட்டு நம்ம இதுதான் நம்ம இருக்குன்னு சொல்லுமே இருந்தால் we can come across all the problems are facing nowadays. கடைசியாக இந்த ஃபுட்டில் நான் இன்னொன்று சொல்கிறேன். எனிஹவ் பாம் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. ஆலிவ் ஆயில் அண்ட் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இப்போது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார மகாநாடு என்று ஜெனீவாவில் இருக்குது. அதுதான் மெயின் ஆஃபீஸ் ஜெனீவா. அமெரிக்காவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, அந்தந்த பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அப்போல்லாம் நம்ம அவ்வளோ சின்சியராக இருந்தது. ஆர்கானிக்க கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்தபோது அப்போது மனுஷனுக்கு பிபி அவங்க செக் பண்ணது ஏஜ் ப்ளஸ் 100. ஒரு மனுஷன் 80 இருந்தால் 100 + 80 180. சிஸ்டாலிக் என்பது மேலே இருக்கிறது கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஹார்ட். கீழே இருக்கிற டயஸ்டாலிக் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட். கீழே இருக்கிறது ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட். அப்போது வந்து 180/80 90 இருக்கலாம். இப்போது ஸ்ட்ரிக்டர் ரிசல்ட்டு WHO 120 மேலே பைக் 80 மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் அந்த நபருக்கு 80-90 இருந்தால் கூட it should not go more than 120/80. How it is possible? அது முடியுமா? முடியவே முடியாது. இப்போ நான் இருக்கேன் when you are driving the car, எனக்கு எப்பவும் 130-140 இருக்கும். கார் ஓட்டும் போது ஆஃபீஸ் போகும்போது அந்த சமயத்தில் டெஃபினட்டாக ஏறும். ஒரு 10-15 டெஃபினட்டாக நீங்கள் வேணும். கார் ஓட்டுறதுக்கு முன்னால் பிபி பாருங்கள், கார் ஓட்டும் போது செக் பண்ணுங்கள், ஆஃபீஸில் போயிருக்கும்போது பாருங்கள். அந்த மாதிரி 10-15-20 ஏறும். அது ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி
முன்னால் வந்து சுகர் டெஸ்டிங்க்கு ஃபாஸ்ட் பிபி சொல்லுவாங்க, போஸ்ட் பேரண்டல், அது 175 வரலும் இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ 140 தான் மேக்ஸிமம். இது வந்து லோயர் லிமிட் வந்து 115 வரலும் இருக்கலான்வாங்க. இப்போ 100 தான். 100க்கு மேலேயே இருந்தால் 2, 5 இருந்தால் கூட இது வர ப்ரீ டயபெட்டிக். ப்ரீ டயபெட்டிக்னா டயபெட்டிக் உனக்கு வரப்போகுது. அப்புறம் என்ன, எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எம்டியில் எடுக்கும்போது 100 மேலே இருக்கக்கூடாது. 98, 95 அது இருக்கும். சின்னவங்களுக்கு இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் கொஞ்சம் வயசானவங்களுக்கு, கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி சுகர் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் 115, 120 இருக்கும். 120 ப்ரீ டயபெட்டிக் சொல்லிடுறாங்க. அதனால் we have to be very very careful. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுல ஒரிஜினாலிட்டி கிடையாது. ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. பிபியும் சரி, கொலஸ்ட்ராலும் சரி, சுகரும் சரி, எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் கொலஸ்ட்ரால் வந்து 250 இருந்தால் கூட பரவாயில்ல, 200, 250. இப்போ 200க்கு மேலே போகக்கூடாது, 200க்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவெல்லாம் இருக்கிறதுனால ஸோ நம்ம வெரி வெரி கேர்ஃபுல்லாக ஃப்ரம் தி பிகினிங் நம்ம கடைப்பிடிச்சி வாக்கிங், டயட் கண்ட்ரோல், மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் தி இந்த பிளட்டு. நான் சொன்னது எவ்ரி ஒன்ஸ் இன் இயர் we have to check up after 35, all entire blood check up and body check up, and now and then we have to check our lipid profile and glucose test. எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இருந்தால் we can have the normal life. அப்புறம் உங்களோட கரியரை பற்றி சொல்லுங்கள் சார். இவ்வளோ தான் நான் பேசுனது ஹெல்த்தை பற்றி. எதுன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதே ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் இருக்குது சார். இப்போது இந்தியாவிலே ஒரு மனுஷனுக்கு மருந்து 2 விதமான விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து டாக்டர்ஸு வந்து தே ஆர் டயக்னைசிங் டிசீஸ் அண்ட் தே ஆர் ட்ரீட்டிங். அவர் ட்ரீட் பண்ண பிறகு என்ன ட்ரீட் பண்ணுறாங்க, மருந்து தான் எழுதுகிறாங்க. அந்த மருந்து யார் பண்ணுறாங்க? ஃபார்மசிஸ்ட்டு, பிஃபார்ம், எம்எஸ் ஃபார்ம், எம்ஃபார்ம், பிஹெச்டி படித்தவன் தான் அந்த மருந்து பண்ணுறாங்க. அந்த மருந்து பண்ணி அதில் இருக்கிற நல்ல பேராமீட்டர்ஸ் எல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி அது வெளியில் ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த மருந்து இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்துன்னு சொல்லி டாக்டருக்கு தெரிஞ்சதுனால டாக்டர்ஸ் ஆர் ரைட்டிங். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஓல்டர் மெடிசன்ஸ் we are using than அமெரிக்கா அண்ட் யூகே அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எடுத்தோம்னா நம்ம வந்து லேட்டரில் அது ஓல்டர் ஜெனரேஷன், ஓல்டர் இதில் நாங்கள் இருக்கோம். அவங்க நம்மளோட 2 இதுவும் மேலே போயிட்டாங்க. எந்த ஒரு நியூ ட்ரக் வந்தாலும் ஆன்டி கேன்சர் எல்லாம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரக்ஸ் தே ஆர் யூஸிங், தே ஆர் டிஸ்கவர்ட். ஆனால் நம்ம இன்னும் ஓல்டு மெத்தட்லேயே இருக்கோம். அதுக்காக ஒரு மனுஷனுக்கு ஹெல்த்து கண்ட்ரோல் பண்ணுறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் நியூ டெல்லி, அது என்டையர் இந்தியா இது பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டைரக்டர் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல், டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் ட்ரக் கண்ட்ரோல், அது ரெண்டும் இந்த ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸ், இந்த ஆழ்வார்பேட்டை இருக்குது பாருங்கள், இந்த டிஎம்எஸ் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அந்த ட்ரக் கண்ட்ரோல் ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட், தமிழ்நாடுக்கு டைரக்டர் ஆஃப் ட்ரக் கண்ட்ரோல் இருக்காங்க. அதில் ஜாயிண்ட் டைரக்டர், டெப்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், சிடிஎஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. இட் கம்ஸ் அண்டர் தி மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த். அதுக்கு ஹெட் வந்து ட்ரக் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஈ வில் சிட் இன் தி டெல்லி. அவர் கீழே ஜாயிண்ட் ட்ரக் கண்ட்ரோலர்ஸ், டெப்டி ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல், அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ். நான் ஒர்க் பண்ண போது 2003 நான் ரிட்டையர் ஆனேன். நான் ஒருத்தர் தான் டெப்டியாக இருந்துட்டு என்டையர் சவுத் இந்தியாவை நான் கவர் பண்ணேன். அப்போது வந்து கேரளாவில் ட்ரக் கண்ட்ரோல் இல்லை, சென்ட்ரல் ஆந்திராவில் இல்லை, பெங்களூரில் இல்லை, ஒன்லி தமிழ்நாட்டு சாஸ்திரபவன்லேருந்து தான் நாங்கள் போனோம். இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு டெப்டி ட்ரக் கண்ட்ரோல் இருக்காங்க, ஏர்போர்ட்டில் அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோல் இருக்காங்க, ஹார்பரில் ஒரு அசிஸ்டன்ட் ட்ரக் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இவங்கெல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு மருந்து பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ், வித்தவுட் லைசன்ஸ்
நோ ட்ரக் கேன் பி மேனுஃபேக்சர். அந்த லைசன்ஸ் வந்து லோக்கல் ட்ரக் கண்ட்ரோலர் அவங்க தான் இப்போ கொடுத்துட்ருக்காங்க, அவங்க தான் கொடுப்பாங்க. ஏன்னா லோக்கல் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்லி. அந்த மருந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாயின். லோக்கல் கவர்மெண்ட்டில் அந்த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஒன்று இருக்குது எங்களுக்கு. எப்படி பைபிள் கிறிஸ்டின்ஸுக்கு ஒரு முக்கியமானதோ, குரான் ஒரு கிறிஸ்டின்ஸுக்கு பைபிள், குரான் முஸ்லீம்ஸ்க்கு பகவத்கீதா, அந்த மாதிரி ட்ரக் கண்ட்ரோலருக்கு இருக்கிறவங்க ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். அந்த ட்ரக்கில் அலோபதிக், ஹோமியோபதிக், ஆயுர்வேதிக் இந்த 3 விதமான ட்ரக்ஸும் காஸ்மெட்டிக்கும் கவர் பண்ணுறோம். ஆனால் இன்னி வரலையும் ஹோமியோபதிக்கும் ஆயுர்வேதிக்கும் சரியான ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் இருக்கிறவரெலாம் இல்லை, இப்போ கூட இல்லைன்னு நினைக்கிறேன். காஸ்மெட்டிக் ஓரளவு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அதில் இந்த ஸ்கின் என்ன அலர்ஜி ஆகுதா, ரெட்னஸ் ஆகுதா, நம்சில் இருக்கா, அதுதான் மெயின் அது. ஆனால் அலோபதி ட்ரக்ஸ் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் தே ஆர் ஃபிக்ஸிங். நீங்கள் ஒரு மருந்து மேனுஃபேக்சர் பண்ணோம்னா நமக்கண்டி ஐபின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் ஃபார்மகோப்பியா. இந்தியன் ஃபார்மகோப்பியானா இந்தியாவில் இந்த ஃபார்மகோப்பியா இந்த மருந்து இது இருக்குன்னு சொல்லி ஒரு காட்டு ஃபார்மகோப்பியா. அந்த மாதிரி ஐபிஎன் போட்டிங்கன்னா அந்த இதில் மெத்தட் ஆஃப் அனலைசிஸ், மெத்தட் ஆஃப் மேனுஃபேக்சர், மெத்தட் ஆஃப் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணணும். யூ கேன் மேனுஃபேக்சர் ஈவன் ஆஸ் பர் தி அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ. யூஎஸ்பி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஃபார்மகோப்பியா, பிபி பிரிட்டிஷ் ஃபார்மகோப்பியா, பிபின்னா லண்டன். அந்த மாதிரி இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட்ஸை அனலைஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிக்காக இவ்வளவு அளவு ஏரியா இருக்கணும். ஒவ்வொரு அதில் வந்து ட்ரக்கில் வந்து லிக்விட்ஸ் என்ன காஃப் சிரப்பு, எல்லாம் சிரப்ஸ் நம்ம குடிக்கிறதெல்லாம் சிரப்பு, காஃப் சிரப்பு, அப்புறம் எனி சிரப்பு, இந்த விட்டமின்ஸ் வந்து இது கேப்சூல், அது உள்ள இது சாப்பிட்றதெல்லாம் சிரப்ஸ் அனுவாங்க. அப்போ வந்து கேப்சூல்ஸ் வந்து அந்த பவுட்ரை வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை கேப்சூலாக இது பண்ணி அந்த கேப்சூலாக போட்டு அது வரும். அப்போ டேப்லெட்ஸ் இருக்குது. அப்புறம் ஸ்மால் இன்ஜெக்ஷன்ஸு இதில் கொடுத்துடணும். இந்த மாதிரி 4 விதமான 5 விதமான செக்ஷன்ஸ் என்டையர் இது பண்ணோம்னா அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்கில் இருக்குது. அந்த அளவுக்கு ஏரியாவில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்பெஷலி இன்ஜெக்டபுளுக்கு ஃபுல் ஏசி இருக்கணும். ஃபுல் ஏசி, எப்பா ஃபில்டர்ஸு, ரொம்ப ஹைஜீனிக்கலி ரொம்ப இதாக இருக்கணும். லிக்விட் வாட்டர்ஸ் ஆல்சோ ரொம்ப இப்போ நவடேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜிஎம் பண்ணால் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டாந்துட்டோம் நாங்கள் இப்போ. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் இந்த மருந்து, இந்தியன் மருந்து வெளிநாட்டுக்கு கூட போகலாம். இப்போ நம்ம மருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. நம்ம மருந்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அமெரிக்கா போகுது, சவுத் அமெரிக்காவுக்கு நிறைய போகுது, யூகேக்கு போகுது, மலேசியா, சிங்கப்பூர், ரஷ்யா, அங்கெல்லாம் போகுது நம்ம மருந்து. நம்ம நாட்டில் இருக்கிற மருந்து நம்ம போகுது. வெளிநாட்டு மருந்து சில மருந்துகள் நமக்கு வருது. நம்ம நாட்டில் போகிற மருந்துகள் நிறைய போகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் செக்ஷனுக்கும் லிக்விட் வாட்டர்ஸுக்கு இவ்வளோ அளவு ஏரியா செக்ஷன், இவ்வளோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெரிய என்டையர் ஒரு ரூம் மாதிரி இருந்து அந்த நம்ம பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல்ஸ்னால் இந்த மருந்து பண்ணதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ், அந்த மருந்து என்னென்ன பண்ணுறோம், எது பண்ணுற என்னென்ன மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாமே எல்லாம் வாங்கி அதெல்லாம் ஒரு இடத்துல இது பண்ணி பிறகு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இது பண்ணி பிறகு அது எடுக்கும்போது அதுக்கடுத்து இந்த ஸ்டோர் இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அனலிட்டிக்கல் கெமிஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் கெமிஸ்ட். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்னா மேனுஃபேக்சரிங் கெமிஸ்ட்னா இந்த ட்ரக் எல்லாம் அந்த ஆஸ்பத்தி ஃபார்மகோப்பியா அதை மெத்தட் ஃபாலோ பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது ப்ரிப்பேர் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்டாக பண்ணி அதை வந்து அனலிட்டிக்கல் செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. அனலிட்டிக்கல் செக்ஷன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து அனலிட்டிக்கல் செக்ஷனில் இருக்கிற கெமிஸ்ட் இன்சார்ஜ் அவர் வந்து எம்எஸ்சி, எம்ஃபார்ம், பிஹெச்டி அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. அவங்க அப்ரூவல் ஆகியிருப்பாங்க. அப்ரூவல் வந்து கிவன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க ட்ரக் கவுண்டர் கொடுத்துருவாங்க. அவங்க அதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் விதமான டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, சொல்லிட்டு போகலாம், நிறைய இருக்குது இதில். அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணி ஏசிடிஸ் பாசிங்கன்னு சொல்லி போட்ட பிறகு
அப்போல்லாம் வந்து லேபிளிங்கு இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த இது பாக்ஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, மேனுஃபேக்சர் பை இது எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆஸ் பர் தி லேபிளிங் மெத்தடுக்கு பிரகாரம் ரூல் 96 அதுக்கு பிரகாரமாக பண்ணி அப்போல்லாம் வந்து அது இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அப்போ ஃபினிஷ் ப்ராடக்டாக ஸ்டோரேஜ் இது பண்ண பிறகு அண்ட் தென் இட் கேன் பி ரிலீஸ் ஃபார் தி மார்க்கெட். இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் ஒவ்வொரு மருந்துக்கும் இருக்குது. அந்த மருந்து வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் தே வில் இன்ஃபார்ம் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். அது வந்து இப்போ முன்னால் சாஸ்திரி பவனில் இருந்தாங்க, இப்போது அங்கே இக்மோர் ரெண்டு மாறிட்டு இருக்காங்க புது ஆஃபீஸ். அவங்களும் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் வந்து கம்பைன் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க ரெஃபர் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரம் தட் இது தே கேன் மேனுஃபேக்சர். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரக்ஸ் வந்து கண்ட்ரோல் டோட்டலி பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து ஏர்போர்ட்டில் ஆஃபீஸ் இருக்குது, சியில் இருக்குது. நான் வந்து 2003 ரிட்டையர் ஆனேன். அப்போ நான் எக்ஸ்போர்ட்டு இந்த சவுத் இந்தியா அப்புறம் ஸ்டேட்டு ஆந்திரா அது மாதிரிலாம் நான் கவர் பண்ணிட்டுருந்தேன். ஒரு முக்கியமான சங்கதி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அங்கே வந்து பாம்பேலேருந்து சோப் வரும். ஏன்னா என்னுடைய ஏர்போர்ட்டில் நான் வந்து சில விஷயங்கள் நல்லா ஸ்ட்ரிக்டாக இரு ரூல் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா இதுவும் சீரியல் கல்கட்டா சென்ட்ரல் ட்ரக் லேபரேட்டரி கல்கட்டா தான் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. பிறகு அது நடுவில் வந்து எங்களுக்கு எக்மோரில் லேபரேட்டரி இருக்குது லோக்கலில், நம்ம எக்மோர் இதில். இப்போ அந்த மேனுஃபேக்சர் ரெகுலராக அனுப்பிச்சு கொஞ்சம் நோன் ஒரு பிராண்டடாக இருந்தால் யூ கேன் சென்ட் இட் டு எக்மோர் இது ரிலீஸ் பண்ணலான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க நல்லா இருந்தாலும் இந்த எக்மோரில் அனுப்பிச்சிட்டு நான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிவிடுவேன். கல்கட்டாவுக்கு அனுப்பிச்சு வேஸ்ட் பண்ண மாட்டேன், டைம் வேஸ்ட் ஆகும். கல்கட்டா போகிறது தான் 2 மாதம் 3 மாதம் ஆகும். அந்த 3 மாதம் வந்து அங்கே இருந்தனா டெமரேஜெல்லாம் ஆகுதுனால இதாகும். ஒரு நாள் ஒரு வாட்டி இந்த சோப்பு வந்தது. நான் சோப்பு வந்து காஸ்மெட்டிக்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 3 ஐட்டம் போயிடுச்சு. 3 ஐட்டம் போகிற உடனே எனக்கு அங்கேருந்து ஒரு நியூஸ் வந்து, சார் சோப்பு இல்லை, இந்த வயாகரா டேப்லெட்டு. எப்போ நான் ரிட்டையர் ஆகி 22 வருஷம் ஆகுது. 22 வருஷத்துக்கு முன்னால் வயாகரா ஒரு இப்போ எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. ஒரு 1500 2000 3000 இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் வயாகரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செக்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சரி என்கிட்ட அந்த சோப்பு உடைக்கிறேன். ஒரு சோப்பு வந்து சின்னது, நம்ம பாடி வாஷ் சோப்புன்னு எவ்வளோ இருக்கும், ரெக்ஸோனா அதெல்லாம், அதில் வந்து ஒரு 40 டேப்லெட் கீழே வந்துச்சு. ஒரு சிங்கிள் சோப்பில் இருந்து சிங்கிள் சோப்பில் 40 டேப்லெட் அப்படியே உடச்சி பார்க்கும்போது டப்புறம் கொட்டுது. அப்போலாம் அந்த ஏஜென்ட் வருவான். அப்போலாம் அவங்க இது வந்து அப்புறம் இது பண்ணி என்கொயரி பண்ணி அது ஆஸ் பர் தி ரூல்ஸ் we had to take an ஆக்ஷன் கான் ரொம்ப இது பண்ணாங்க. அந்த மாதிரி சில நிறைய கேசஸ் அது மாதிரி டூப்ளிகேட் வரும். அப்போல்லாம் வந்து சில விஷயங்களில் வெளிநாட்டிலேருந்து இந்த குளோரோஃபெனகால் ஐபி, ஆம்பிசிலின் ஐபின்னு வரும். அந்த பிராண்டட் போட்டாங்கன்னா டியூட்டி கட்டணும். டியூட்டி கட்டுறதுனால சில பேர் கெமிக்கல் போட்டு வருவாங்க. நான் இருக்கிறம்போது நான் அலோவ் பண்ணவே இல்லை. நீ குளோரோஃபெனகால் போட்டு தான் வரணும், நீ கட்டுற டியூட்டி உன்னோட தலையெழுத்து. ஐ ஆம் நாட் பாதர். நீ அது போய் இல்லாட்டி கொண்டு வருவாங்க. அது வராமல் இருந்தான்னா அது அது அந்த ஆர்டினரியாக வந்து கெமிக்கலை வந்து இங்கே குளோரோஃபெனகால் ஐ பண்ணுவோம். அது வேட்டிப்போய் நவ் அவர் கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நத்திங் இஸ் கம்மிங் ஆஸ் அ டூப்ளிகேட் நேம். சில சமயத்தில் நாங்கள் இன்னொரு இது நடந்தது. அமிர்தாஞ்சன் மிஸ் பிராண்டட்னு சொல்லுவாங்க. அமிர்தாஞ்சன் தெரியுமில்ல உங்களுக்கு? அமிர்தாஞ்சன் ஒரு குடிசை வீட்டிலே இருக்கும், ஒரு அம்பானி வீட்டில் இருக்கும், மோடி வீட்லேயும் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் வீட்டில் இருக்கும் அமிர்தாஞ்சன். அந்த மாதிரி மருந்து அது. அந்த மருந்து பண்ணுறது இங்கே நம்ம மயிலாப்பூரில் தான் இருக்குது. அது தெலுங்குக்காரங்க ஸ்டார்ட் பண்ணது. நாகேஸ்வரம் அவர் பேர். ரொம்ப வருஷமாக இருக்குது, ஒரு 80 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது நான் இருக்கும்போது அமிர்தாஞ்சன் TANGAN அமிர்டாஞ்சன் டான்ஜன் தான் அது டான்ஜன் TNG அது போட்டு எங்களுக்கே தெரியாது. அது வந்து ஆமாம், அது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ட்ரக், க்ரூஷியல் ட்ரக். இட்ஸ் நாட் லைஃப் சேவிங் கிடையாது. இது எக்ஸ்டர்னல் ஒன்லி. அது நிறைய பேர் வாங்கிறாங்க.
அப்போல என்னடா இது இவ்வளோ போகுது, அவனுக்கு வந்து கம்பெனிலேருந்து ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்தா அந்த இது அப்போலாம் பார்த்தா அது ஆந்திராலே ஒரு கம்பெனி. வி ஷுட் நாட் சே தி நேம்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அதை நானும் மறந்துட்டேன். அப்போலாம் பார்த்தா அந்த அந்த அதே மாதிரி அதே பேக்கிங், அவங்க என்ன பச்சை கலர் பேக்கிங், அதே அதே பேக்கிங், அதே மாடல், அதே சிம்பிள், எவ்ரிதிங் வாஸ் சேம். ஸ்பெல்லிங் மட்டும் வேற. அது சொல்லலைன்னா யாருக்குமே தெரியாது. யாரும் அது போயிட்டே இருக்கு, ஒரு 2-3 வருஷமாக போயிட்டேங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன பிறகு நாங்கள் பார்த்தா தான் அந்த மாதிரி ஹார்லிக்ஸில் வந்தது. ஹார்லிக்ஸ் வாஸ் அ ஃபுட்டு. முன்னால் நாங்கள் ஃபுட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ஆனால் ஹார்லிக்ஸில் வந்தது அது இது தாஞ்சன் வி ஆர் கண்ட்ரோலிங் இட் எக்ஸ்டர்னல் ட்ரக் இது ஆயின்மெண்ட் அது. ஸோ இட் கம்ஸ் அண்டர் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஒன்லி. அதனால அது வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் எல்லாம் வரும். அதை நான் விட்டுட்டோம்னா அது பப்ளிக் வில் பி சஃபர் அண்ட் தென் தட் ஒரிஜினாலிட்டி மே நாட் பி தேர். அது இருக்கும். சில சமயங்களில் என்ன வரும்னா இந்த கேப்சூல்ஸு, நீங்கள் கேப்சூல் என்ன தெரியல, ஒரு ரெட் கலர் ஒயிட்டு, அது உள்ளே நீங்கள் திறந்து பார்த்து கூட தெரியாது. சுக்ரோஸில் அது டைலூட் இது பண்ணி அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. அதில் என்ன இருக்குன்னா வெறும் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்காது, ஒன்லி சுக்ரோஸ் மட்டும் இருக்கும். இருக்குதுன்னா அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். நிறைய பேர் என்ன சார் டாக்டர்கிட்ட போகணும், அந்த டாக்டர் என்ன சார் எம்டி நல்ல ஃபேமஸ் டாக்டர் இருப்பார், அவர் எழுதுறா சார் 10 நாளாக போகணும், ஒன்றுமே நல்லா இல்லை சார், ஒன்றுமே நல்லா இல்லை சார். நீங்கள் nobody will think that it is the defect of the medicine. Sometimes some cases happen when I was நான் டியூட்டியில் இருக்கும்போது அது நாங்கள் அங்கே ரிப்போர்ட் வந்தோடனே நாங்கள் போய் பார்த்த பிறகு இட் இஸ் நாட் குளோரோஃபெனகால் கேப்சூல் அட் ஆல், இட் இஸ் நாட் ஆம்பிசிலின் அட் ஆல். ஆம்பிசிலின் அண்ட் ஆக்டிவ் மெடிசனே கிடையாது, அதில் டூப்ளிகேட் டைலூட் பண்ணி அது பிடிச்சி அந்த ஊரெலாம் சொல்லக்கூடாது நாங்கள். இதுதான் அந்த. ஆனால் நம்ம இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நார்த்தில் நிறைய நடக்கும். பீகார், ஒரிசா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், கேரளாவில் நடக்கா, தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவில் 1-2 இருக்குது. அந்த மாதிரி இப்போது மோஸ்ட் ஆஃப் தி ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எங்கள் சவுத் ஜோன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆகிடுச்சு. வெரி ரொம்ப நல்ல ஒரு எக்யூப்டு. முன்னாலாம் பிஃபார்ம் படித்தவங்க தான் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ். இப்போது எம்ஃபார்ம், மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ட்ரக் கண்ட்ரோலர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸாக வர்றாங்க. தே ஆர் டூயிங் வெரி குட் ஜாப். சாம்பிளிங் வந்து நிறைய எடுக்கிறோம். நம்மளுக்கு அடிக்கடி சாம்பிளிங் எடுக்கணும். என்ன எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ண தான் தெரியும். நம்ம ஒரு சாம்பிளிங் எடுக்காமல் நல்லா இருக்குது அவங்களுக்கும் கடைக்காரனுக்கும் தெரியாது. டிஃபெக்டிவ் மெடிசன் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சார். அது அவங்க வந்து கேட்பாங்க, அந்த மெடிசனில் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் நேம் இருக்கும், டாக்டர் எது நேம் இருக்கும். கரெக்டாக அவருக்கு என்ன தெரியும் இந்த கம்பவுண்டருக்கு. சில சமயம் கம்பவுண்டரே இருக்க மாட்டாங்க. அதுவும் சொல்கிறேன்னே, மோஸ்ட் கடையில் கம்பவுண்டர் ஒரு 1 hour இருப்பார், ஒரு 2 hours இருப்பாங்க. ஃபுல்லாக டோட்டலாக கம்பவுண்டர் இருக்கிறது இல்லை. நான் எந்த கடையும் நான் சொல்ல மாட்டேன், ஜென்ரலாக சொல்கிறேன். ஜென்ரலாக தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நிறைய ட்ரக் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ரொம்ப மாடிஃபை பண்ணுங்க. we have to be very grateful to present ministry, health minister, drug controllers of India and அவர் இது ரொம்ப நல்லா பண்ணுறோம். அப்போதைக்கும் சில விஷயங்கள் நடக்குது, அது கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இம்போர்ட்டும் சில விஷயங்கள் வருது, தவறான ட்ரக்கில் வருது. எக்ஸ்போர்ட் இங்கேருந்தும் சில விஷயங்கள் நாட் ஆஸ் பர் தி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் போகுது. அதனால நம்ம வந்து we can't stop our and our business in abroad. We can't stop foreign drugs are coming to the India. So we have to, with valid reason, we have to stop, we have to take action. Drug is ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மருந்து தான். மருந்து இப்போ ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சேம் திங். நான் இப்போ முந்தனத்து கூட நாங்கள் வைஃப்காக அகர்வால் போனோம். எவ்வளோ ரஷ்ஷு, எவ்வளோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன், இப்போ கோ டு அப்போலோ ரயில்வே ஸ்டேஷனை விட அதிக மக்கள் இருக்காங்க. அப்போலோ பிகம் செகண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன். அதே மாதிரி அகர்வால் கிளினிக்கு அவ்வளோ ரஷ்ஷு. அப்போனா வியாதி மக்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ டாக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ட்ரக் கண்ட்ரோல்ஸ் நல்லா. அதனால் மக்களுக்கு நான்
என்ன சொல்கிறதுன்னா, இந்த இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்க டீம் அவங்களுக்கு, நீங்கள் நல்ல டாக்டர்கிட்ட போங்க. வித்தவுட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம யாருமே எடுக்கக்கூடாது. நானே ஃபார்மசி எம்ஃபார்ம் பிஹெச்டி படிச்சிருந்தா கூட என் தம்பியை கேட்பேன் டாக்டரு, இல்லாட்டி எனக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள கேட்டு அவர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் தான் நான் எடுப்பேன். நம்மளுக்கே இது இருக்குது, நம்ம வீசிங் இருக்குது, நம்ம எடுக்கலாம், பழைய மெடிசன் எடுத்துடுமா, அந்த மாதிரி இல்லை. வேட்டு பழைய மெடிசன் கண்டினியூ பண்ணலாமா, அந்த மாதிரி நாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறோம். எனிபடி வாண்ட்ஸ் டு கன்சியூம் தி மெடிசன் without doctor's prescription, don't go and see doctor and then get the medicine with the prescription, and after getting the medicine you see the medicine பார்த்து அது எப்போ டேட் ஆஃப் மேனுஃபேக்சர், எப்போ டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, எப்போ அதனுடைய கம்பெனி பேரெல்லாம் போட்டிருக்கா, லைசன்ஸ் போட்டிருக்கா, அதெல்லாம் பாருங்கள். பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்தது. சில சமயம் நிறைய டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட்ஸ் ஆகுது. இப்போ நம்ம சின்ன சின்ன கடையிலலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1 மாத்திரை 2 மாத்திரை தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெட்டி கடை வரைக்கும் வந்து இந்த மாத்திரை கிடைக்க ஆரம்பிச்சில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலிக்குன்னு கேட்டால் அவங்க 2-3 டேப்லெட் பேர் சொல்கிறது, கோல்டுக்குன்னு கேட்டால் ஒரு டேப்லெட் பேர் சொல்கிறது, கோல்டு தலைவலி இருக்கா, பாடி பெயின் இருக்கா, அப்போ இந்த டேப்லெட் போடுங்கன்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிடுறாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியும் சார்? அந்த மாதிரி நம்ம தான் எல்லாம் அது ஒரு ஷாப், ஒரு தெருவுக்கு 10 ஷாப்ஸ் இருக்குது. இந்த ட்ரக் கண்ட்ரோலரில் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் மொத்தமாக ஐ திங்க் ஒரு 200 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 200 பேர் எங்கே ஷாப்ஸ் எத்தனோ லட்சக்கணக்கில் இருக்கும் தமிழ்நாட்டில். அவங்களுக்கு அவ்வளோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் போட முடியுமா? அவங்களுக்கு வேறு எவ்வளோ வேலை இருக்குது? ஒவ்வொரு கடையில் போய் நாங்கள் செக் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தர் அந்த அந்த ஷாப் ரன் பண்ணுற ஓனர். ஆனால் ஓனரு என்னன்னா 24 மணி நேரம் ஃபார்மசிஸ் இருக்கணும். அவன் எவ்வளோ நேரம் ஸ்டாப் திறந்திருக்கோ, டிப்ளமா ஃபார்மசி, டிஃபார்ம், பிஃபார்ம், எம்ஃபார்ம், பிஹெச்டி, அந்த இதுதான் ஸ்டேஜ். ஒவ்வொருத்தர் பிஹெச்டிலாம் மேனுஃபேக்சரிங் போவாங்க, ட்ரக் கண்ட்ரோலர் எங்கள் மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போயிடுவாங்க. எம்ஃபார்மு எல்லாம், பிஃபார்ம் கூட வரமாட்டாங்க. டிப்ளமா நிறைய பேர் இருக்காங்க, டிப்ளமா காலேஜஸ் நிறைய இருக்குது. ஒரு டிப்ளமா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமாக கொடுத்தாங்கன்னா அவங்க கூட வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து வித்தவுட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாயில் சொல்கிறது கேட்டு அதை கட் பண்ணி கொடுக்குறதுல அது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஒன்றும் புரியல. சார் பீங்க ட்ரக் கண்ட்ரோலராக இருந்து நான் இருக்கோம், இன்றைக்கே ஒன்றும் புரியவே இல்லை. அதான் தலைவர் சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சனால்தான் மனசாட்சின்ற ஒன்று இருந்தால் தான் புரியும், தவிர ரூல் திருத்த முடியாது, பவர் திருத்தவே முடியாது. நான் ஒன்றே ஒன்று சொன்னேன். நான் மார்னிங்கில் நான் கார் ஓட்டி போவேன் எங்கள் கெத்திலி சர்ச்சுக்கு, ஏர்லி மார்னிங் 7 மணிக்கு. மீ டைமில் டிரைவர் வருவான். அந்த ஜெமினி பக்கத்தில் இருக்க தான் எங்கள் சர்ச்சு. ஜெமினி இருக்கல, அமெரிக்கா. அப்போது வந்து நான் வந்து 2 சிக்னல் இருக்குது, நான் நின்றுடுவேன். ஒவ்வொரு வாட்டி ஒருத்தன் என்ன பதிக்காரன் நிற்கிற போடான்னு சொல்லுவானுங்க. கோபம் வரும், சில சமயத்தை தெரித்து போய் திட்டுவேன் நான். சார் இந்த மாதிரி என்ன சிக்னல் இல்லை, யாருமே நீ போக வேண்டியதான்டா. யாருமே சிக்னலும் போலீஸ்காரன் இருக்க மாட்டான், ரெட் இருக்கும். என் மனசாட்சி நான் பயந்து வாய்ப்புடுவான்னு சொல்கிறேன். ஏங்க நீங்கள் தான் போயிடலாம். வேணாம்மா, நம்மளுக்கு மனசாட்சி ஒன்று இருக்குது, அது ரெட் இருக்கனால ஐ ஷுட் நாட் வயலேட், ரூல் வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது ஐ எம் நாட் டெல்லிங் ஐ எம் எ கிரேட் பர்சன். அது அதுக்காக நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதிரி இருக்குது, அது நம்ம வயலேட் பண்ணுறேன்னு அந்த ஒரு கான்ஷியஸ் வந்தால் தவிர நம்ம நாட்டில் அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அது எனக்கு இருக்க, நான் சொல்லவே மாட்டேன், சொல்லக்கூடாது. அது ஐ ஒன்ட் டூ. ஏன்னா எனக்கு பயம். எனக்கு நம்ம ரூல் வி ஷுட் நாட் பிரேக். ரூல் எதனால போடுறோம்? ஒரு மனுஷனுக்கு நல்ல காரியங்கள் அவருக்கு நடக்கணும், மற்றவர்களுக்கு நடக்கணும் தானே. அந்த மாதிரி இந்த மருந்து இவங்க பாட்டுக்கு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா எனிதிங் ஹேப்பன்ஸ், அவங்க லைஃப் தான், அவங்களுக்கு தான் ரிஸ்க் ஆகும். டாக்டர் கொடுத்துட்டாரு, டாக்டர் கொடுக்குற மருந்து சரியில்லை, அது மருந்து சரியில்லை, இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டினான்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. யார் பண்ணால் யார் இது பண்ணால் ஒரு ஸ்டிப்பு வாங்கினா தான் முடியும். அது 1-2க்காக அதில் தெரியாது உங்களுக்கு. பட் அதுவும் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பு அதில் தான் ஃபுல். அதுலேயும் இப்போது நிறைய நான் நேற்று கூட எங்கள் சிஜிஹெச்எஸ் போயிருந்தேன், விசிபிளே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி மருந்து எடுத்திங்கன்னா யூ கான்ட் ரீடு, படிக்கிறதுக்கே முடியல. நான் ஒரு பைனாக்குலர்ஸ் வச்சுட்டு நான் கண்ணாடி போட்டு நான் பார்த்தா கூட ரொம்ப கஷ்டம். பேட்ச் நம்பர் தெரியாது,
டேட்டா மேனுஃபேக்சர் தெரியாது. நேற்று என் ஒய்ஃபை நான் உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்தோம். பார்க்க முடியல. அப்போ நம்ம வந்து அந்த ஆஸ்பத்திரி ஃபோன் பண்ணால் அவன் பார்த்து சொல்கிறான், ஆமாம் சார் இதுன்றான். அந்த மாதிரி இருக்கும்போது நான் சொன்னேன், அப்பா நீ ரிப்போர்ட் பண்ணு, நான் உங்கள் ஆஸ்பத்திரி வரேன், சாமில் வராரு, டெப்டி அக்கௌண்ட் என் பேர் சொல்லி ரிப்போர்ட் பண்ணு, நான் வேணுமென்னா கன்சர்ன் ஆஃபீஸர் நான் பேசுகிறேன். அது இம்மிடியட்டாக பெருசாக விசிபிளாக இருக்கணும். ஒரு இதில் விசிபிளாக இருக்கிறது இல்லை. அவ்வளோண்டாக இருக்கும். எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதில் பேக்கேஜிங்காக ரொம்ப சுருக்கிறாங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இதுக்கு ஃபுட்டில் கூட we have to have the date of expiry. இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், அதில் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி மோஸ்ட் ஆஃப் இது இருக்கவே இருக்காது, டேட்டா மேனுஃபேக்சர் இருக்காது. அதனால் ஃபுட் இன்ஸ்பெக்டர்ஸு, ட்ரக் கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நல்லா அவங்க பண்ணுறாங்க. அது எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு அது இது இல்லையே, மெஷினரி இல்லையே. மெஷினரினா நம்மளுக்கு ஸ்டாப் இல்லையே. நம்ம ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, நம்ம கடைங்க நம்ம இது பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆஃபீஸில் போட்டோம்னா எவ்வளோ மெயின்டெனன்ஸு எவ்வளோ இதாக இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு அந்த உணர்ச்சி நம்ம லைஃப் நம்மளுக்காக நம்ம லைஃப்காக நம்ம போகிறோம். நம்ம போகிறது நம்ம இந்த சாப்பிட்றது கரெக்டாக ஒய் கான்ட் ஐ கேன் கோ டு டாக்டர் மூலமாக ஏன் நம்ம போகக்கூடாது? நம்மளால எடுத்தோம்னா வேறு எதாவது நம்ம கடைக்காரன் ப்ளேம் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி அதுக்காக அந்த உணர்வு வந்தால் தான் நம்மளுக்கு வரும், தவிர மீதி இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஆனால் ஃபாரினில் சார் ஒரு சின்ன ஒரு ஒரு இதெல்லாம் நம்ம ஜெருசலம்லாம் இட்ஸ் நாட் ட்ரக்கு, ஷெட்யூல் ட்ரக்கு. நீங்கள் ஜெருசல் வாங்கினா கூட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் அமெரிக்காவில் வாங்க முடியாது. எவ்ரி திங் அண்டர் தி கஸ்டடி ஆஃப் தி ஃபார்மசிஸ்ட். அங்கே டாக்டரோட ஃபார்மசிஸ்ட் தான் மோர் பவர்ஃபுல் தேன் டாக்டர் இன் அமெரிக்கா ஃபாரின் கண்ட்ரீஸில். ஒரு ட்ரக்கும் உங்களுக்கு வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்காது. இங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூ கேன் டேக் ஈவன் ஃபெனாபார்பிட்டோம், தூக்க மருந்து கூட நீ எடுத்துக்கலாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எத்தனை கடன் கொடுக்குறது எனக்கு தெரியும். சரிப்பா, அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் வந்து போதை மருந்து சார்ந்த விஷயங்கள்லாம் கூட நிறைய கடத்தப்படுது. வேறு வேறு டேப்லெட் பேர் சொல்லி இந்த ஸ்டாம்ப் மாதிரி போதை மருந்து கடத்துறாங்க, இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்க இந்த ஃபார்மசிஸ் அப்படின்ற வர விஷயங்கள்லாம் வருதில்ல? எங்கே வருது இல்லை சார், நார்மலாக வந்து இந்த ஃபார்மசியில் வந்து போய் இந்த ஒரு கோட் நேம் சொன்னால் இந்த ஷெட்யூல் ஒரு சில பர்டிகுலர் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, மென்டலி இது பண்ணுற மாதிரியான ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டாம்ப் மாதிரியான ட்ரக்ஸ்லாம் வருதுன்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேசஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் இருக்கிறவங்களும் இல்லை சார். ரியலி நான் ரிட்டையர் 22 வருஷம் ஆகுது. அப்போ இருந்தது இப்போ பயங்கரமாக இருக்குது. இப்போ சொல்லவே முடியாது, ரொம்ப ரொம்ப மால் ப்ராக்டிஸாக இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கும்போது அவ்வளோ இல்லை. அப்போதைக்கும் நாங்கள் எங்கள் கொலீக்ஸ் எல்லாம் நாங்கள் பிடிச்சதெல்லாம் இருந்தது. நிறையா ஆந்திரா அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போது ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு 23 வருஷம் ஆகுது நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு. சார், அதே மாதிரி இப்போ நியூஸஸ்லாம் பார்க்குறோம், டன் கணக்கில் பிடிக்கிறாங்க, கொக்கைன் பிடிக்கிறாங்க, மெத்தபடைன் பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த ரா ட்ரக்ஸ்லாம் எங்கேருந்து ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் ஆகி வருது? மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டிலே ஆகுது சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேயே நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸில் ஆகுது. நாங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருந்தோம் ரீசெண்டாக. அங்கே போகும்போது நான் 3 காரில் போனோம். என் டிரைவர் சொன்னார், சார் இது பாருங்கள் அங்கே இறங்கி பார்த்தா அது நான் பார்த்தோம். அந்த இலையை எடுத்தோம், ஸ்மெல் பண்ணோம், அப்புறம் டெஸ்டிங்கும் நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அதுதான் நாங்கள். அது யார் ஓனர், யார், நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன அது? ஐ எம் நாட் நோவர் கன்சர்ன், ஐ எம் நாட் தி டிபார்ட்மெண்ட், ஐ எம் ரிட்டையர்டு. அதுவும் நார்காட்டிக்கு நாங்கள் இல்லை, அது நார்காட்டில் வர்றாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல வளருது, மவுண்டன்ஸில் வளருது அது. அதே மாதிரி நீங்கள் கஸ்டம்ஸில் இருக்கீங்களே, கஸ்டம்ஸ் ரிலேட்டடாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கஸ்டம்ஸில் சார், கஸ்டம்ஸில் இருக்கும்போது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆஃப் ட்ரக்ஸ் தான் வரும், என்டர் சவுத் இந்தியா. அது வந்து மோஸ்ட்லி எல்லாமே அந்த லைசன்ஸ்டு ட்ரக்ஸு, டெஸ்டட் ட்ரக்ஸு. அப்போது வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ், பாடி பில்டிங் இருக்குல்ல, பாடி இதுக்கு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இருக்கும், வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், அது வந்து நிறைய ஃபுட்டில் வந்துடும். ஐஸ் ட்ராப் நான் இருக்கிற வரலும் என் மகனே எடுத்தானே, எனக்கு ஒரு மகன், அவனும் உதயநிதி ஸ்டாலின் விஷாலெல்லாம் ஒன்றா படித்து
அவங்க ஒருத்தர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், உதயநிதி, விஷால் ஆக்டர் தெரியும், என் மகன் எல்லாம் ஒரே செட்டு டான் பாஸ்கோவில். ஓகே ஓகே. ஆமாம், இவங்கெல்லாம் அப்போ டான் பாஸ்கோ படிக்கும்போது அவன் 12th அவன் பாடி பில்டருக்காக அது நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப வெரி வெரி கெடுதி. அது இட் வில் எஃபெக்ட் அவர் கிட்னிஸ் ப்ரோட்டீன்ஸ். அது புரோட்டீன் இது. ஆமாம், ஓகே ஓகே. அது வந்து நான் ஐ டோட்டலி ஸ்டாப் when I was in customs. நிறைய வரும் எடுக்க, என் மகனை மனசில் வச்சுட்டு நான் அலோவ் பண்ணவே இல்லை. ஆனால் என்கிட்ட வராமல் ஏர்போர்ட்டில் எப்படியோ சில தான் நான் ஏர்போர்ட்டில் எங்கிருந்தால் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், அங்கே எப்படியா ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று இது போயிடுச்சு. நான் ரிலீவ் பண்ணவே இல்லை. இப்போ நிறைய ப்ரோட்டீன்ஸ் சார் அவைலபிள். ஆனால் இப்போ எக்கச்சக்கமாக வந்து கம்பெனி. ஆமாம் வருது. ஏன்னா அது வந்து ஆஃப்டர் நோயிங் தட் இட் இஸ் அஃபெக்டிங் தி கிட்னிஸ், யங் சில்ட்ரன் ஆர் கன்சூமிங், வை கான்ட் யூ கேன் ஸ்டாப்? தட் இஸ் ரியலி அஃபெக்டிங். ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் அது. பட் யூ வில் கிவ் தி ஷேப் ஆஃப் தி பாடி, அதெல்லாம் இருக்குது. அதனால யுவர் ஹெல்த் லேட்டர் ஸ்டேஜ் யுவர் ஹெல்த் இஸ் கோயிங் ஆன் பேட். ஷேப் பண்ணிட்டு உள்ளே வந்து அதனால் அது ஸ்டாப் அது சார். எனிதிங் எதுவுமே சார் நம்ம ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட் சிட்டிசன் அவன் என்ன பவர் இருக்குது, 145 கோடி கேட்டு தே கான்ட் டு எனிதிங். செகண்ட் சிட்டிசன் பவர்ஃபுல் பர்சன் சிட்டிங் இன் இந்தியா, தே கான்ட் டு எனிதிங். ஒன்லி கேன் டூ யுவர் கான்சியஸ். Your conscious is judge for you, your conscious is guide for you, your conscious is action for you. That is action for you. Your conscious is action andra, your conscious is under your control, that action will be good. Your conscience is not your control, the action will be various ways, various problems will come. So always I feel that this action has to be controlled by our own sense and our own mind. Always I will feel. ஓகே சார். இப்போ இவ்வளோ ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ இடம் பார்த்துருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு? உங்கள் ஃபேமிலி பற்றி. சார் ஆமாம் சார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் செயல் என்ற ஒரு பாட்டே இருக்கு இல்லைங்களா. ரியலி அது என்னுடைய லைஃப்பில் 100% உண்மை சார். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது 1957 இல்லை, அப்போ நான் ஸ்கூல் படிச்சிருந்தேன், சத்தியவேலில் இருந்தேன். சத்தியவேலில் இருக்கும்போது இந்த ஜெமினி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் டீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேலண்டர் ஒன்று இருந்தது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தம்பி ஜெமினி கணேசன் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரௌட் ஒன்று ஆயிடுச்சு. ஓ நம்ம இது இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஒரு 80 மார்க் வாங்குறேன், நான் 60 மார்க் இறங்கிச்சு சினிமாவில் போய் சேர்ந்துடலாம். அப்போ இந்த பொன்னீர் வந்தப்போ என்டி ராமாராவ் ரொம்ப அழகாக இருப்பார், ஒன் ஆஃப் தி ஹீரோ இன் ஆந்திர பிரதேஷ். 1960 ஈ கேம் டு பொன்னேரி, ஒரு மீட்டிங் வந்தார். அப்போது 5000லேருந்து 10,000 பேர் கூட தான் நான் பார்த்தேன். மறுநாளைக்கு அந்த ஊரில் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் வந்தார், 500 பேர் தான், அது கூட இல்லை. அப்போ நான் பார்த்தேன், ஒரு ஐஏஎஸ் கூட மதிப்பு இல்லையே, ஒரு சினிமாக்காரனுக்கு எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லி, சரின்னு சொல்லி அது மைண்டில் அப்படியே இருந்தது. அப்போலாம் பிஏ காலேஜில் படித்தேன், ஐஏஎஸ் எழுதினேன். ஐஏஎஸ் எழுதினேன்னா அப்போ வயசு வந்து 27 ஐஏஎஸ்க்கு. அட்டம்ப்ட் வந்து 3 அட்டம்ப்ட்டு, எனக்கு 27 முடிஞ்சிருச்சு. 58 தான் வந்தது நான் பிஏ படித்து எழுதினோடனே நியூ காலேஜில். 58 கண்டு 60 வந்திருந்தா ஐ வுட் பிகம் ஐஆர்எஸ். ஐஆர்எஸ்னால் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். பை திஸ் டைம் வென் ஐ ரிட்டையர்ட் சீஃப் கமிஷனர் அங்கே போயிட்டுருப்பேன் நான். அது எனக்கு வரல. அப்போ என்னடான்னு பார்த்து சரி அப்படின்னு சொல்லி நான் வந்து பிஃபார்ம் எங்கள் அப்பா சரி எம்பிபிஎஸ் ஐ வாண்ட் டு பிகம் எய்தர் கலெக்டர் ஆர் டாக்டர். சார் எம்பிபிஎஸ் போட்டோம், பிஏ படித்த எம்பிபிஎஸ் கிடச்சிது, ரிசர்வில் கிடச்சிது. ரிசர்வ்லன்னா யாரெல்லாம் வரலன்னா 5வது இது 1965 1965 பிஃபார்மும் கிடச்சிது. கிடைச்ச உடனே நான் வந்து பிஃபார்ம் சேர்ந்துட்டேன். அப்போலாம் வந்து சேர்ந்த பிறகு 1 வருஷம் படித்த பிறகு எம்பிபிஎஸ் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ அது வேணுமன்னா பிஃபார்ம் டிஸ்கனெக்ட் பண்ணி நீ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறனால எப்போ அது மினிஸ்டர்கிட்ட போவோம் அப்போ தான் உனக்கு வரும்.
பிஃபார்ம் 1 இயர் படிச்சுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி இது கிடைக்கலன்னான்ட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு நான் அது கண்டினியூ பண்ணிட்டேன். பிஃபார்ம் முடித்தேன், எம்எஸ் ஃபார்ம் முடித்தேன், பிர்லாவில் பிஹெச்எல் எல்லாம் முடித்த பிறகு அது நடுவில் யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்ட்ரல், அது சிவில் சர்வீஸ், அதில் மார்க் 2 குறைஞ்சதுனால ஐ குட் நாட் கெட் அது 27 3 அட்டம்ப்ட்டு 27 போயிடுச்சு 3 வாட்டி. இப்போ வந்து 7 அட்டம்ப்ட்டு 35 வயசு இப்போ அட் ப்ரெசண்ட். ஸோ நான் சென்ட்ரல் யூபிஎஸ்சி எழுதினேன், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ட்ரக் இன்ஸ்பெக்டர். அப்போ வந்து ஒரு 400 பேர் அப்போ வந்தாங்க. ஐ காட் செலக்டட். அது கிளாஸ் 1 குரூப் 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ காட் செலக்டட். ரொம்ப இதாக எனக்கு ஆச்சு. வெஸ்ட் ஜோன் அப்போ எங்களுக்கு 4 ஜோன், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், நார்த் ஜோன். நார்த் ஜோன் டெல்லி, சவுத் ஜோன் சென்னை, ஈஸ்ட் ஜோன் வந்து கல்கட்டா, வெஸ்ட் ஜோன் வந்து பாம்பேயே எனக்கு போட்டாங்க. அப்போ தான் எனக்கு கல்யாணம் 76 ஆச்சு. 77 நான் பாம்பேயில் போனேன். என் மகன் சின்ன குழந்தை கொண்டு போயிட்டு நான் என் மகன் வைஃபெல்லாம் 81 வரலும் இருந்தோம். என் மகனுக்கு அங்கே டான் பாஸ்கோவில் கிடச்சிது, பாம்பே ஸ்காட்ஸில் கிடச்சிது. அவனுடைய இன்டர்வியூ போனவன் கவாஸ்கர் மகனும் அமிதாப் பச்சன் மகனும் ஒன்றா போனாங்க. அங்கே கிடச்ச உடனே அப்போ நான் மெட்ராஸ்க்கு வந்துடணும் சொல்லி ஐ காட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் மை ரெக்கமெண்டேஷன். கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு சவுத் ஜோன் வந்துட்டேன். வந்த உடனே நான் சவுத் ஜோனில் ட்ரக் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் நான். அப்புறம் பிறகு அசிஸ்டன்ட் அக்கௌண்டர் வந்தது, திரும்பி அசிஸ்டன்ட் அக்கௌண்டர் வந்தது, டெப்யூட்டி அக்கௌண்டர் வந்து எல்லாம் நான் வேணான்ட்டேன். இல்லாட்டி அக்கௌண்டர் ஜென்ரல் ஆகிருப்பேன் நான். ஏன்னா இந்த பசங்க இங்கே வந்து சேர்ந்துட்டோன்னே 81 இருந்தேன். 81 பிறகு திரும்பி டெல்லி போட்டாங்க, நான் போவே இல்லை. 2 வாட்டி நான் வேணும். ஒரு வாட்டி 2 போஸ்ட்டு வச்சுருந்தேன், 2 வருஷம் போச்சு. இதுவும் இருந்தது அதுவும் இருந்தது. ட்ரக் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் டெல்லி ஏர்போர்ட் இருந்தது. அப்புறம் இத்தனை வேக்கண்ட்டாக இருப்பாங்க, அது ஃபில்அப் பண்ணிட்டாங்க, அது போச்சு. திரும்பியும் வந்தது. திரும்பி ஜாயின் பண்ணி அப்பால் நான் வந்து சவுத் ஜோனுக்கு வந்து நான் டெப்டியாக இதை பண்ணி என்டையர் அதில் மீதி இருக்கிற எல்லா ஒரு 8 9 10 வருஷம் சவுத் ஜோன்லேயே நான் இருந்து 2003 ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகும்போது எனக்கு வயசு அது 60 அப்போது ரிட்டையர் ஆகிட்டேன். ஆன பிறகு எனக்கு 2 குழந்தைங்க. ஒன்று வந்து என் மகன், இன்னொன்று வந்து என்னோடய மகன். அவன் வந்து சர்ச் பார்க்கில் திரிஷா, அஜித் வைஃபெல்லாம் ஒரு செட் அவங்க படிச்சுட்டு அவள் ஃபஸ்ட் கிளாஸில் பிஇ பாஸ் பண்ணால். ஷி காட் மேரிட் அ டாக்டர், இஸ் அ சர்ஜன் இன் மெல்பர்னில் ஒரு சர்ஜனாக இருக்கார். அவளுடைய மகன் டாக்டர். அவன் நான் என்டையர் ஆஸ்திரேலியாவில் நம்பர் 1 அவன். ஜூனியர் சயின்டிஸ்ட் இன் ஆப்பிள், இ பிகம் எ டாக்டர். நவ் இஸ் அ ஸ்டடிங் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ். மகன் வந்து பிகாம், எம்காம், எம்பிஏ படிச்சுட்டு லண்டன் போயிட்டு ஐஏஎஸ் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஆர்கியூவில் வேலை பண்ணிட்டுருந்தான். நான் லண்டனில் இருக்கும்போது எனக்கு தெரியாமல் வேலை ரிசைன் பண்ணிவிட்டு பிகேமே ப்ரீஸ்ட். ஒரு எங்கள் டி நகரில் ஒரு சர்ச்சு வச்சு நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். ரன் பண்ண உடனே அப்போ நான் சொன்னேன், சரி கடவுளுடைய ஓய்வு எடுத்த பிறகு நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்ல ஐஏஎஸ் திரும்பி நான் ஒன்றும் அவனை ஃபோர்ஸ் பண்ணலை. நான் இஸ் வெரி ஹாப்பி, இஸ் ரன்னிங் தி சர்ச். அவனுக்கு 3 குழந்தைங்க. ஒரு குழந்தை பெரியவன் வந்து ரொம்ப நல்லா படித்து டான் பாஸ்கோவில் காட் அ மெடல், இதில் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து விஐடியில். நான் காட் யூசிஎல்லில் எம்எல் படிக்கிறான், யூசிஎல் லண்டனில் படிக்கிறான். அவன் தான் ஃபஸ்ட் கிராண்ட் சன். செகண்ட் கிராண்ட் டாட்டர் அவள் சர்ச் பார்க்கில் படித்து அப்புறம் வந்து இதில் யூவார்ட்ஸில் படித்து டபிள்யூசிஸில் விஸ்காம் படிக்கிறான். அதுவும் முடிச்சிட்டான். கடைசியில் ஒரு பையன், அவன் வந்து டான் பாஸ்கோ சிஸ்டரில் படித்து இப்போ லா ஜிந்தலில் செலக்ட் ஆகிருக்கான். இஸ் வெயிட்டிங் ஃபார் தி டு ஜாயின் இன் தி சிவநாடா இருக்கான். இதில் ஜிந்தல் அங்கே போடுறது எனக்கு அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை, சிவநாடாரில் வரேன்னு நினைக்கிறேன். இஸ் வெயிட்டிங். ஸோ போத் ஆர் வெல் செட்டில்ட் சில்ட்ரன். ஐ காட் ஆல் 4 grandchildren are well settled than my own children. So God bless my family abundantly. Very above all, I am a very very keen interested in church activities. I am a trustee of the cathedral. சர்ச்சு தெரிஞ்சிருக்குல்ல, அது 1 ஓல்டஸ்ட் சர்ச்சு. அதுக்கு ட்ரஸ்டியாக செலக்ட் பண்ண அப்போ நான் ஊரில் இல்லாதனால இந்த பண்ண வச்சுருக்காங்க. நான் லாஸில் இருந்தேன். ஐ எம் கன்வீனியர் ஆஃப் தி 200 years. 200 வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அந்த சர்ச்சை வந்து 208 வருஷம் ஓல்டு. அதுக்கு நான் தான் கன்வீனியர்.
I am a member of the Cathedral Church. My wife is the first woman secretary of the Cathedral Church. Our first diocese secretary. அப்புறம் அவன் மெம்பர். என் மகன் வந்து டயசிசன் யூத் போர்டு செக்ரட்டரியாக இருந்தான் 6 வருஷம். அவனும் யூத் செக்ரட்டரியாக இருந்தான். We are all taken so many posts in the church activities. Now also I am a member of All Indian Christian Council convener, All Indian Leaders convener, so many trustees, so many இதில் ஒரு 10 post I am maintaining because I don't have caste feeling. I want to do something to humanity. Humanity is more than anything, caste. Our God is there. It is for me only. It is for me and my family. It can't be implemented to XYZ. அவங்கள நீ இதான் அவனு இதுதான் உண்மையான கடவுள், அந்த பாலிசியே ராங். எனக்கு அவர் உண்மையான கடவுளாக இருக்கார். I believe him. He loves me. I believe him. I can't impel this thing to the people. He loves me. Why can't you take? That is wrong assumption. I am hating that assumption. Really. So many என்னுடைய ஓன் குரூப்லேயே பெரிய லீடிங் பீப்புள், தே ஆர் ஃபோர்ஸிங் தி பீப்புள் டு பிகம் கன்வெர்ட் தி கிறிஸ்டியன்ஸ். தட் இஸ் ராங். தட் ஷுட் நாட் பி. அவனே நம்ம லைஃப்பை பார்த்து, ஓ ஃபேமிலி நல்லவராக இருக்கார், எவ்வளோ ஹெல்ப்பிங்காக இருக்கார், வை காண்ட் டு ஆஸ்க். ஐ எம் ஃபாலோவிங் மை ஜீசஸ். He showed the love to other people. I am showing the love. That's all. I don't do anything. Any intention for you and for me. என் மேலே எனக்கு ஒன்றும் இல்லை, என் மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் தவிர ஹெல்ப் பண்ணிகிட்டே இரு. கடவுள் 3 சொன்னார். ப்ரீச் பண்ணு, ஹீல் பண்ணு, டீச் பண்ணு. டீச் என்றால் டீச்சர்ஸ் இது, ஹீல் என்றால் டாக்டர், ப்ரீச் என்றால் நல்லது சொல்லு. என்னுடைய இது சொல்லி கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லலை அவர், நல்லது சொல்லு, அவ்வளோதான். அந்த மாதிரி தட் இஸ் மை பாலிசி பிரதர். லைஃப்பில் ரியலி நம்ம இது மாதிரி பண்ணி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தோன்னா ரியலி இட்ஸ் அ குட் லைஃப். பிகாஸ் we should not expect anything from others. What you are doing, அதான் நம்ம சொன்னார் கன்னடி, வாட் இஸ் மை கண்ட்ரி இஸ் டூயிங், வாட் ஐ எம் டூயிங் டு மை கண்ட்ரி. ஆல்வேஸ் ஐ ஷுட் திங்க், நான் இந்தியாவுக்கு என்ன பண்ணேன், இந்தியாவுக்கு ஐ ஷுட் டூ, என்ன பண்ண போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு மேக் தி பீப்புள் டு கன்வெர்ட் டு கிறிஸ்டியன்ஸ் ஆல். ஐ எம் நாட் கோயிங் டு மேக். ஐ வாண்ட் டு ஹெல்ப் தி பீப்புள். நோ denomination, no caste, no status, no creed, no gender, nothing. He is a human being. That is what we are doing. I should not say. People should say. நான் சொன்னேன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ கூட போன வாரம் கூட ஒரு பெரிய இது 3 IAS ஆஃபீஸர் இருந்தாங்க. அது இட் ஹஸ் கம் இன் மை ஃபேஸ்புக்கு. தே பார்ட்டிசிபேட்டட். எங்கள் ரிட்ரீட் சென்டரில் நல்லா பண்ணோம். தே ஆர் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி தான் போகணும் தவிர, ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை. மக்கள் அவ்வளோதான். மக்களுக்கு என்ன பண்ணுறோம், மக்கள் தான் முக்கியம். அதில் வந்து ஜெண்டரு, ஸ்டேட்டஸு, ஜாதி, மதம், அதெல்லாம் பணக்காரன், ஏழை, ஆண், பெண், இதெல்லாம் தேவைக்கூடாது. அதெல்லாம் மனுஷன், அவ்வளோதான். அவன் கெட்டவனும் நல்லவனும். அதனால தான் வந்து கொடுக்குற காலம் 82 ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் காட் இஸ் கோயிங் டு கிவ் தி சேம் ஸ்பிரிட் அண்ட் சேம் எனர்ஜி யூ பீப்புள். எவ்ரிபடி வேர் எவர் ஐ கோ எல்லாம் கேட்பாங்க. முதல்ல எல்லாம் கேட்குறது எல்லாம் என் வைஃபுக்கு தெரியும். வைஃபு தலைவலி வரும். எங்கே போனாலும் போத்தீஸில் எந்த கடையை போய் சுற்றிப்பாங்க. சார் நீங்கள் என்ன சினிமாவில் இருக்கீங்களான்னு. தெலுங்கான சார் మీరు నాగేశ్వరరావు ఉన్నారు, சார் మీరు எம்ஜிஆர் தலைவர் கெத்திரன் எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், சில பேர் 1 2 நம்பியார் அனுவாங்க. நான் எதுலையுமே இல்லைப்பா, நான் ரிட்டையர்டு ஏடிஜி இந்தியா. சார் என்ன ஏடிஜி, என்ன அடிஷனல் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ரிட்டையர்டு. ரிட்டையர்டா என்ன சார் 40 இருக்குமா? நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு 20 வருஷம் ஆகுதுப்பா. 82. சார் எனக்கு மயக்கம் வருது சார், தலைவலியாக இருக்குது சார். யார் ஏதோ அம்மா இருக்காங்க கேளு. என்னம்மா அண்ணா? ஆமாப்பா இருக்குது 82 வயசு. எப்படிம்மா? அது ஒரே 2 தான் சொன்னேன். என் கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஐ எம் லிவிங் ஆன் தி கண்ட்ரிஸ் ஆஃப் மை காட், நாட் எனிபடிஸ். அண்ட் தென் ஐ திங்க் ஆல்வேஸ் குட் திங்ஸ் இன் மை மைண்ட். மை வைஃப் இஸ் சோல் ரெஸ்பான்சிபிள். இருந்தால் 2 குழந்தைங்க இருந்தால் கூட தூரமாக இருக்காங்க. மை வைஃப் ஒன்லி அல்டிமேட்லி வித் மீ. Now every 24 hours she is seeing me. 24 hours I am seeing her. So she is responsible. And சொல்லி நான் நிறைய இடத்துல அது ரொம்ப நியூசன்ஸ் ஆகி வேறெவர் ஐ கோ. இவன் ஹோட்டலில் போனால் கூட சுற்றிப்பாங்க. அது ஐ எம் நாட் ஹேவிங் இட். தட் இஸ் ப்ரவுடு. ஐ வாண்ட் இஃப் ஐ கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது சோஷியல் ஒர்க் அது மாதிரி போயிட்டு நல்லதை பண்ணணும். நல்லதே பண்ணி நல்லதே இது பண்ணால் கடவுள் ரிமெம்பர் அஸ். இவ்வளோ நேரம் உங்களை போனால் நேரத்துக்கு பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.